எவ்வளவுதான் பணம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதியர்களுக்கும் பித்ருக்களின் தோஷங்களை தாங்கிக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் உதவியாகவும் ஆறுதலாகவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகவும் இருக்கும் என நம்பி இந்த வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தா உங்க சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கும் தம்பதியருக்கு குழந்தை வரம் அளிக்கும் கோபாலன் அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபாலன் திருக்கோயில் நாயகன்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுந்தருளி சகல செல்வங்களையும் வழங்கும் பேராற்றலாக ஸ்ரீ வேணுகோபால சுவாமி விளங்குகிறார். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து எங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று மனமுருகி வருந்தி கையேந்தி கேட்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கொடுக்கும் ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணராகவும் இவர் விளங்குகிறார். நீங்கள் கேட்ட இந்த குழந்தை வரம் இந்த வருடம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிடைக்கப் போகிறது. காத்திருங்கள் தம்பதியர்களே. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் கொண்டாடப்படும் கண்ணனின் பிறந்த நாளை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ண யாகம் இந்த திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெறும். குழந்தை பேறு வேண்டும் தம்பதிகள் இருவருமாக சேர்ந்து அன்று கோவிலுக்கு வர வேண்டும். சுவாமி முன்பாக அமர வைத்து கோயில் பட்டாச்சாரியார் சங்கல்பம் செய்து வைப்பார். பின்பு அவர்கள் மடியில் ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணனை கிடத்தி ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ணன் மூல மந்திரம் ஓதுவார்கள். பின்பு அவர்கள் சந்தான கோபால கிருஷ்ணன் யாகத்தில் பக்தியுடன் கலந்து கொள்ள வேண்டும். பிறகு இறுதி வரை இருந்து அன்னதானம் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். தினமும் வீட்டில் தவழுகின்ற கிருஷ்ணன் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். காய்ச்சிய பசும்பாலில் சர்க்கரை ஏலக்காய் கலந்து கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். பின்பு தவழ்கின்ற கிருஷ்ணர் படத்தை 3 முறை சுற்றி வந்து பாடல் பாடி வணங்கி தொழ வேண்டும். நிவேதனம் செய்த பசும்பாலை தம்பதிகள் இருவரும் சாப்பிட வேண்டும். வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. இப்படி முழு மனதுடன் ஸ்ரீ வேணுகோபாலனை வேண்டி தவம் இருப்பவர்களுக்கு, முழு நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் அளிப்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. பிரதி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் மாலையில் 6 மணிக்கு கோயிலில் அபிஷேக ஆராதனை நடைபெறும். இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ வேணுகோபாலனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பும் உள்ளது. துயர் நீக்கி வாழ்வில் வளம் சேர்க்கும் பித்ரு வழிபாடும் இங்கு நடைபெறுகிறது. நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டி மற்றும் அதற்கு முற்பட்டோர்களை பித்ருக்கள் என்று அழைக்கிறோம். அமாவாசை தோறும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பூஜைகள் செய்து வருபவரின் குடும்பம் அமைதி பெற்று மேன்மேலும் சிறந்து விளங்கும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பித்ருக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு. அவர் கிருஷ்ணராக அவதாரம் செய்து கிருஷ்ண அவதாரத்தில் பித்ரு வழிபாட்டின் சிறப்பை உலகிற்கு உணர்த்தியவர். அவர் இங்கு ஸ்ரீ வேணுகோபால சுவாமியாக நாயகன்பேட்டை கிராமத்தில் கோயில் கொண்டு மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு அமாவாசை தோறும்
காலை 7:30 மணியளவில் பாலபிஷேகம் செய்து துளசி மாலை அணிவிக்கப்படுகின்றது. இது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும். இதனால் பித்ருக்களுக்கு மகாவிஷ்ணுவின் ஆசிகள் கிடைக்கும். பித்ருக்கள் நமது சந்ததியினரை வாழ்த்துவார்கள். அதன் மூலம் நமது துயர் நீங்கி நமது வாழ்வில் சுபிட்சம் ஏற்படும். ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு அமாவாசை தோறும் நடைபெறும் பாலபிஷேகத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பித்ருக்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெறலாம். ஆனி மாதத்தில் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தோட்ட உற்சவம் நடைபெறும். அன்று காலை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி உபநாச்சியாருடன் கோயில் பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு எழுந்தருள்வார். அங்கு சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம், அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். நண்பகலில் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். மாலையில் ஊஞ்சல் சேவையும் நடைபெறும். மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை அடுத்து வருகின்ற அமாவாசை அன்று மாலை 5 மணியளவில் உரியடி திருவிழா என்ற வழுக்கு மரம் ஏறும் விழா சிறப்பாக நடைபெறும். பின்பு ஸ்ரீ வேணுகோபால சுவாமி பஜனை கோஷ்டிகள் பின்தொடர சுவாமி வீதி உலாவும் நடைபெறும். புரட்டாசி மாத சனிக்கிழமை என்ன சிறப்பு இந்த கோயில்ல அப்படின்னு பார்த்தா, புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமை அன்று மாலை 4 மணியளவில் திருக்குளத்தில் இருந்து குல நீரை, அதாவது ஜலத்தை குடத்தில் சேகரித்து பஜனை கோஷ்டிகளுடன் இங்கு உள்ள திருக்கோவிலுக்கு கொண்டு வரப்படும். பின்பு ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். ஸ்ரீ அனுமந்த ஜெயந்தி அன்று என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம். மார்கழி மாதம் வருகின்ற அமாவாசை மூலம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் பிறந்த நாளை ஸ்ரீ அனுமந்த ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. அன்று காலை ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். நண்பகல் அன்னதானமும் மாலையில் சிறப்பு லட்சார்ச்சனையும் நடைபெறுகின்றது. இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு சென்று நீங்களும் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமிகளின் அருளை பெற்று சந்தான பாக்கியமும் பித்ருக்களின் தோஷமும் நீக்கி வளம் பெற வாழ பிரார்த்திக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். நன்றி.